ஜாயின் பண்ணுப்பா. கைப்புள் அடிக்கிறது என் பேரெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேன். என் பேரு வெளியே சொன்னா இந்த ஊர்ல பிறக்கிற குழந்தைக்கெல்லாம் என் பேரு தான் வைப்பாங்க. கூப்பிடுன்னு என் பேரு தான் கலாமா. கலாமா? எப்படி கலாமா? சரி கலாமா. அடுப்பு முண்டை நானு பக்கத்துல இருந்தா என் பேர் ரகசியம் மறைஞ்சு புதைஞ்சு போயிடும். இப்போ வந்து நான் பெரியாணிக்கு கோயில் பூசேரி நானு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன். நல்லா சத்தமா ஓசை விட்டு கூப்பிடு பாக்கலாம் என்ன. கலாமா ஏய் கொண்டார வழி முண்டை சத்தமா கூப்பிடணும். வெள்ள பெக்க நீ ரொம்ப தூரமா இருக்கிற. மணி மணி ஆட்டிட்டு இருக்கிற காது கேட்காது ஓசை விட்டு சத்தமா கூப்பிடு. இன்னும் சத்தமா கூப்பிடு. இன்னும் சத்தமா கூப்பிடு. ஐயோ என்னாலலாம் முடியாது ஆயா. இது வரைக்கும் ஆரணதெல்லாம் பேச்சல முன்னோரத்தை வந்தா குண்டு போய் வேக போட்டுக்கிட்டு குளிச்சு எடுத்துக்கிட்டு போயிட்டு ஆயா. உனக்கு ஆசையா இருந்தா ஒரு 1/2 கிலோ பன்னிக்கறியும் ஒரு லெமன் பக்காடி குவாட்டர் ஒன்று எடுத்துக்கிட்டு வா. அந்த பன்னிக்கறியை தின்னுபிட்டு குவாட்டரை குடிச்சு விட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை பண்றேன். நீ ஓகோன்னு சொல்ற அளவுக்கெல்லாம் இருக்காது. என்னால முடிஞ்ச அளவுக்கு பண்றேன். உன்னுடைய பேர்ல எல்லாம் தவறு இல்ல, கூப்பிடத்துல தான் தவறா வந்துருது. நீதான கூப்பிட்ட ஓக்கலாமா? அப்படி எல்லாம் பேச கூடாது. நீதான கூப்பிட்ட திருட்டு முட்டை. நல்லா உனக்கு தாய் மாதிரி கட்டுப்பியா? அது ஒரு நாளைக்கு தப்பு இல்ல. இல்ல என்னடா லக்கணத்துல பிறந்த? கேட்ட லக்கணம். சரிப்பா. ஆமா. அப்படி போனால் போகட்டும். சரி. நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள். ஆமாயா. ஆமா. நல்ல நோட்டா கள்ள நோட்டா? 20 ரூபா நோட்டு கள்ள நோட்டு நிறைய வருதால. என்னடா கண்டுபியா? பள்ளியா? ஓய். அப்படி நம்ம பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் போனால் போகட்டும். சரி. நாட்டுக்கு நாடு மகாநாடு. நீர் வள குடி வள தட வள போறியா நாட்டுடைய பேர் என்னப்பா? இது திருப்பூர். நீ கோயலா ஓகா. ஐயோ ஐயா. பொம்பளையுமா? எங்க ஆயா வா. அப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு பயமா இருக்குது. ஒரு கேட்டு புட்டு பேர் பாய். எனக்கு மட்டும் பால் அவனுக்கு பால்டாய். ஆமா. ஆமா. மல்லிகா. ஓய். அப்படி இருந்தாலும் சரி. நாட்டுடைய பேர் என்னப்பா? இது என்ன செல்லமும் பழையமா? வெள்ளநாய்க்கு பழையம். மல்லிகா. ஓய். அப்படி என்றால் நம்மளுக்கு ஒரு தாய் திருநாடு. ஆண்களா பிறந்த அப்பமார்களும் பெண்களா பிறந்த எமபெரும் தாய்மார்களும் இந்த பணி என்று பாராமல் நம்மளை காட்சியளிக்க வந்திருக்கும் இந்த அன்பு உள்ளங்களுக்கு நம்ம நாடகன் குழுவின் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் நன்றி வணக்கம். மல்லிகா. அம்மா. அப்படி இருக்கின்ற போது இன்று வைத்துள்ள நாடகம் எதற்காகப்பா? என்ன காரணம்? காலையில கோமாளி வேட்டைக்காரன் கறி எடுக்கிறத காசு இருக்காது. ஊத்துட்டா வாங்கி சம்பளம் வாங்கிட்டு போய் கறி எடுத்து திங்கிட்டு ஊத்துட்டு இருக்கிறார். காலங்கள் கடந்து விட்டவா? ஆமா. சொல்லி அனுப்பியிருக்கிறார். அண்ணாவாகிய நம்மளுடைய முருகன் அவர்கள் இதோ நம்மளுடைய பத்திரகாளி அம்மா மேல ஒரு தாலாட்டு பாட சொல்லி இருக்கிற. அப்படி இருந்தாலும் ஒரு வார்த்தைக்கு நம்ம மறு வார்த்தை கிடையாது. ஆமாங்க. காலையில சம்பளம் கொடுக்க மாட்டாரு. சின்றிக்கு முன்றிக்கு பாடி பிடிச்சாரு ஒரு பாட்டு. நான் சும்மா வந்திருக்கிறேன் அன்னைக்கு. சும்மா அவர் கூப்பிட்ட உடனே ஓடி வந்துட்டு தெரியுமா? ஆமா. அவர்கிட்ட வார்த்தைக்கா அவரெல்லாம் எனக்கு அண்ணன் மாதிரிடா. அதெல்லாம் உன்ன நம்ப முடியாது. அங்க வச்சுட்டு கூட ஏதாவது பண்ணி கொடுவேன். மல்லிகா. அப்படி நம்மளுடைய அண்ணாவாகிய முருகன் அவர்கள் இதோ வடக்க பிறந்த வடபத்திர காளி மேல ஒரு தாலாட்டு கேட்டிருக்கிறாரு.